கடகராசி கடக லக்னம். கடகராசி கடக லக்னத்திற்கு இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ கடகராசி கடக லக்னத்திற்கு 7 நாணயங்கள் கார்டு பாசிட்டிவாக வந்திருக்குங்க. ஸோ வந்து பொதுவாக கடகராசிக்கு இப்போ வந்து ஜென்ம குரு வரப்போகுது. ஜாதக ரீதியாக ஒரு அப்படி பாசிட்டிவிட்டின்னு சொன்னாலும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து தான் இருக்குங்கிறது பொதுவாக ஜென்ரலானது. அதே போல் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து கார்டில் உங்களுக்கு என்ன வருதுன்னா, எதிர்பார்த்த திட்டம் தோல்வி அடைகிறது, இல்லைன்னா ஒரு லாபம் கிடைக்கிறது, இல்லைன்னா அது சார்ந்த தொண்டு நிறுவனங்கள் அதனால ஏற்படக்கூடிய விருதுகள், கௌரவம் அது மாதிரி இருக்கிறது, லாபம் இல்லாமல் இருக்கிறது, கடன் ஏற்படுறது, சுய உழைப்பாலும் திறமையாலும் செல்வம் உங்களை தேடி வரதுக்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. அதிர்ஷ்டமும் உங்களாக காத்துக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயங்களும் இருக்கு. அதாவது ஒரு அறுவடைக்கான நேரம், வெகுமதி, லாபம், கடின உழைப்பு, விவசாயம், சாதனை மற்றும் முன்னேற்றம் அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் தாமதங்கள் நீங்க போயிடும். பணம் சம்பந்தப்பட்ட துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஏஜென்சி, அது மாதிரி குளிர்பானங்கள், இது மாதிரி கலைத்துறை அது சார்ந்த தொழில்கள் உயர்வை கொடுக்கும். உறவுகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நட்பு வட்டம் உருவாகும். அதிக எதிர்பார்ப்புகள் மட்டும் வேண்டாம். வைணவ காரியங்களில் ஈடுபாடு செய்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறுதுணை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. சுய உழைப்பாலும் திறமையாலும் செல்வம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதான் இந்த வருஷத்துக்கான பலன்கள். ஸோ ஜென்மகுரு அப்படின்னு பயப்பட்டு இருந்தாலும் சரி, நிறைய அதை இதையும் சொல்லி பயமுறுத்தி இருந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஓரங்கட்டுங்க. இந்த டேரட் முறைப்படியான இந்த ராசி பலனில் உங்களுக்கு வந்து இந்த பராப வருஷம் கொஞ்சம் செல்வம் செழிப்பு இல்லாமல் தடைகள்லாம் நீங்கி நல்லா இருப்பீங்கன்னு தான் வரும். பட் கடனும் ஏற்படும். ஓவராலாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.